கடவுளே, என்ன இது 100 ரூபாய்க்கு இவ்வளவு மீன் கொடுத்துருக்காவே. இதை எப்போ க்ளீன் பண்ணி நான் எப்போ குழம்பு வைக்கிறது? இது பாப்பா குழம்பு வைக்கிறதுக்கு ஏதோ சொல்லிச்சே. சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் ரெண்டும் தேவைப்படும்ல. ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணிடுவோம். ராணி ராணி. ஐயா, என்னையா நீங்கள் கிச்சன் வரைக்கும் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. என்னாச்சுங்க ஐயா? ஏதாவது ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு கொடுக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. என்ன வீட்டுக்குள்ள ஒரே மீன் ஸ்மெல்லு? ஐயா, அது பாப்பா தான் ஆசைப்பட்டுச்சு இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு. இங்க பாருங்க, நான் தான் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன ராணி சொல்ற? உனக்கு மீன் குழம்புலாம் வைக்க தெரியுமா? இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட எங்களுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்ததே இல்ல. ஐயா, அது எனக்கு வைக்க தெரியாது. பாப்பா தான் ஒரு ரெசிபி சொல்லிச்சு, அதே மாதிரி தான் வைக்க போறேன். அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு இருக்கு. ஆமாங்கய்யா. சரி ராணி, பாப்பா கேட்ட மாதிரியே வச்சு கொடு. சரிங்கய்யா. சோனியா, அம்மாடி சோனி. என்ன இது, மருமகளை தேடி யாரோ வந்திருக்காவோ பிள்ளைய? இருங்கய்யா, நான் போய் பாக்குறேன். நீ வேலையை பாருமா, நான் போய் பாக்குறேன். சரிங்கய்யா. நல்ல வேலை ஐயா எதுவும் சொல்லல. வீடு பூரா மீன் ஸ்மெல் அடிக்குன்னு ஏதாவது திட்டிடுவாரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எதுவும் சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, யார் வந்திருக்காவுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். யாருங்க? ஐயோ சமந்தி, என்ன அடையாளம் தெரியலையா? சமந்தியா? ஓஹோ, அடையாளம் தெரியல போல. நான் தான் சோனியாவோட அத்தை. ஓ அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. சாரிங்க, கல்யாணத்தப்போ பார்த்ததா, அதான் அடையாளம் தெரியல. பரவாயில்ல விடுங்க சமந்தி. அம்மா உடம்புக்கு முடியலன்னு சொன்னாவல, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. சரி சரி. ஆமா, சமந்தி வரலையா? ஆமா சமந்தி, அவளால வர முடியல. இன்னைக்கு புதன்கிழமையா, புதன்கிழமைனா டெய்லியும் அவன் மீன் குழம்பு வச்சு கொடுப்பா பிள்ளைக்கு. அதான் பிள்ளை இன்னைக்கு மீன் குழம்புக்கு ஏங்கி போயிரோன்ட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டா. அதான் கொண்டுட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற? இன்னைக்கு இங்கேயும் மீன் குழம்பு தான். அடடே பாருங்களேன். ராணி ராணி. வரேங்கய்யா. வாங்கக்கா. யாருன்னு தெரியுதா ராணி? தெரியுதுங்கய்யா, பாப்பாவோட அத்தை தான். கல்யாணத்தப்ப எல்லாரையும் பார்த்தனே. பரவாயில்ல, நீ கூட எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்கா. எனக்கு தான் மறந்து போயிட்டு. பரவாயில்ல விடுங்க சமந்தி. மல்லியக்கா வரலையா? இல்லம்மா, அவளால வர முடியல. சரி, பிள்ளை இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ஏங்கி பெருமைன்னு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டா. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? இன்னைக்கு இங்கேயுமே மீன் குழம்புதான். பாப்பா தான் இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு ஆசையா சொன்னாலா, அதான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. ராணி, மருமகளை போய் கூட்டிட்டு வாமா. சரிங்கய்யா. அப்புறம் சமந்திக்கு இன்னும் எங்க மேல கோவம் தீரலையோ? அட, அவரு கிடக்காரு. இப்ப என்னன்னு தெரியல, அந்த அண்ணே ரொம்ப மாறிட்டாவோ. வேலைக்கு கூட போகலையாமே. அப்படியா? எனக்கு தெரியாது. நான் இப்போ ஆஃபீஸ்க்குலாம் போறது இல்ல, வீட்டுல ரெஸ்ட் மட்டும்தான். அப்படியா சமந்தி? வேலைக்கு வேற இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு மல்லி சொன்னா. அப்படியா? இந்த அளவுக்கு எதுக்கு கோவம் வரணும் சொல்லுங்க? சே, இல்ல, என் பையன் மேலதான் தப்பு. ஐயோ சம்மந்தி, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கோவம் வரதான் செய்யும். விடுங்க சம்மந்தி, நாளானா எல்லாம் சரியாயிரும். அத்தை வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கத்தே. அம்மா வரலையா? அம்மா வரலம்மா, நான் தான் வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்கக்கா, நான் போய் மீன் குழம்பு ரெடி பண்றேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வாங்கின மீனை ஃப்ரிட்ஜில் தூக்கி வைங்க. நானே மீன் குழம்பு வச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடு மட்டும் வைங்கக்கா, எல்லாரும் ஒன்னாவே உட்காந்து சாப்பிட்டுலாம். சரிக்கா. சரிம்மா, பேசிட்டு இருங்க, நான் இப்போ வாரேன். சரிங்க சம்மந்தி. என்னத்த, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்ல. சுவாணி, இங்க பாருமா, உன் அப்பாவை பத்தி உனக்கே தெரியும்ல. இப்ப கூட பாரு, உனக்கு பிடிக்கும்னு ஆசாசியா மீன் குழம்பு செஞ்சு மீனை பொரிச்சு கொடுத்துட்ருக்கா. யாரத்த? அம்மாவா? ஆமாம்மா. இத்தனையும் கொண்டு வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியாது. இதுக்கடையே உங்க அப்பா வீட்டில தான் இருக்காரு. உங்க அப்பாவுக்கு தெரியாமையே உங்க அம்மா இவ்வளவும் சமைச்சு கொடுத்துட்ருக்காவன்னா பாத்துக்க. அப்பா இன்னும் திருந்தவே இல்லையா? சரி விடுமா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். அம்மா தான் உன்னைய பார்க்கணுன்னு ஏங்கி போய் கிடக்கா. வீடியோ கால் போட்டு தரேன், பார்க்குறியா? இல்லத்த, நான் பேசல. ஏமா? இல்லத்த, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்கு இப்படி பயந்து பயந்து வாழணும்? வேற யாரையுமா பார்க்க போறாவ? பெத்த பிள்ளைய தானே பார்க்க போறாவ. அதுக்கு எதுக்கு அப்பாவுக்கு பயந்து வீட்லயே இருக்கணும்? இப்போ கூட மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனா அது அப்பாவுக்கு தெரியாம தானே கொடுத்து விட்டுருக்காங்க. எனக்கு சந்தோஷமாவே இல்லத்த. ஐயோ சுவானிமா, நீ மாசமா இருக்கிற, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லத்த, எனக்காக எவ்வளோ ஆசையா செஞ்சிருப்பாங்க. இது எது அவங்க கைனாலேயே கொண்டு வந்திருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படி நாங்கள் என்னத்தை தப்பு பண்ணிட்டோம்? பண்ண தப்பெல்லாம் அவரு தான், ஆனால் அதை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டாரே. நானும் பார்க்குறத்த, எத்தனை நாளைக்கு அப்பாவுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு. சரிம்மா, நீ எதுவும் வருத்தப்படாத. அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, உங்கள் அப்பா பேச்ச தட்ட மாட்டாவன்னு. சரிங்கத்த, அதுக்குன்னு என் புருஷனை எதுவும் கொடுமைப்படுத்துறாரா? குடிச்சிட்டு வந்து அடிக்காரா? இல்லாட்டி வேலைக்கு போட்டு சொல்கிறாரா? ராணி மாதிரி தானே பார்த்துக்கிடுறாங்க. இதுக்கடையே அவங்களே பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானே. அப்பாவை எதிர்த்து தைரியமாக வந்து பார்க்கலாம்லத்த. இருக்கட்டும், என்னைக்கு வந்து பார்க்குறாங்களோ
அன்னைக்கு பேசிக்கிறேன். என்னம்மா இது, நீ சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாரத்த சின்ன பொண்ணு? இனிமே நானும் ஒரு குழந்தைக்கு அம்மா, நானும் தைரியமா இருக்கணும்ல. எங்க அம்மாவை மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது. அது என்னமோ சரிதான். சரி வாங்கத்த, என்னோட ரூமுக்கு போலாம். ஐயோ குழம்பு சூடாறிடுமா, ஒரு வாய் சாப்பிட்றியா? ராணி அக்கா சாதம் ரெடி பண்ணிடட்டும், எல்லாரும் ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாம் அத்தை. சரிம்மா. அப்புறம் சோனிமா, அம்மா ஒன்று கேட்டுட்டு வர சொன்னாங்க. என்னதத்த? இன்னைக்கு உனக்கு 5வது மாதம் தொடங்கியிருக்குல்ல, 5வது மாதம் நம்ம வழக்கப்படி அத்தை மாதிரிலாம் வந்து சாப்பாடு பொங்கி போட்டு வளையெல்லாம் போட்டு சின்னதாக ஒரு வளகாப்பு மாதிரி நடத்துவோம். அதான் அது என்னைக்குன்னு கேட்டுட்டு வர சொன்னாவே. நீ எப்பயும் ஃப்ரீ தானம்மா? ஆமாத்த, நான் எப்பயும் ஃப்ரீ தான். நான் என்ன காலேஜுக்கா போகிறேன். சரி சரி, அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் வரோம். அப்போவாது அம்மா வருவாங்களா, இல்லைன்னா எல்லாமே உங்ககிட்ட தான் கொடுத்து விடுவாங்களா? என்னம்மா இது, வருவாவே, வராமல் எங்கே போயிட போறாவே? ஆக்குறேன். என்னங்க, லைன் ஏதாவது கிடைக்குதா? இல்ல மீனாட்சி, போனு சுவிச் ஆஃப்னு தான் சொல்லுது. கடவுளே, இந்த பையனை பெத்துட்டு தனத்தன நான் மடியில நெருப்பு தாங்க கட்டிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. ஏதோ போன இடத்துல ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிட்டு, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணணும்? பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போயிருக்கணும். அவன் மட்டும் என்ன தனியாளா? எங்க அவனை நினைச்சு இங்க ஒரு உசுறு இருக்கு, அது ஞாபகம் இருக்கா அவனுக்கு இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த பிள்ளை பதறி அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு ஓடுது. ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சான்னு. இவன் இப்படி பொறுப்பு இல்லாம போன சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா என்ன செய்ய? அம்மா. அம்மாவா? ஐயா விக்கி. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா. ஆமாவா, செல்லுக்கு என்னாச்சியா? போன் போட போட சுவிச் ஆஃப்னே வருது. நேற்று ஊருக்கு கிளம்பி வரும்போது பஸ்ல இருந்து தவறி கீழே விழுந்து உடஞ்சு போச்சுமா. ஊருக்கு கிளம்புனியா? அப்ப நீ ஊருக்கு வர்றத பூரணி கிட்ட சொல்லலையா? இல்லம்மா, ஒரு சர்ப்ரைஸ். மண்ணாங்கட்டி. என்னாச்சுமா? ஐயா, அவன் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. நேற்று ராத்திரி பேசினது இன்னைக்கு காலையில இன்னும் கூப்பிடலையேன்னு பதறி அடிச்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொன்னான். நாங்களும் இத்தனை நேரம் போட்டு பார்க்க ஒரே சுவிச் ஆஃப். போனு கீழே விழுந்து உடஞ்சு போச்சுன்னா பக்கத்துல யார்ட்டையாவது வாங்கி அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லம்மா, ஊருக்கு வர்றது தானே, அதான். நீ இப்படி சாதாரணமா நினைச்சிருவா, ஆனா அவன் பொண்டாட்டி உசுரையே விட்டுருவா போல. என்னம்மா சொல்றீங்க? பூரணி இப்ப எங்க? ஆமா, எங்க நீ ஏண்ட வந்து கேள்ல பாரு. என்னமே இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போனேன்னு வை, உன் காண துண்டை உடச்சு விடுவாமா. மீனாட்சி, நீங்க வேற சும்மா இருங்க. இங்க பாரு தம்பி, நீ என்னமா ஆபீஸ் வேலை அது இது நீ எங்கேயுமே வெளியே போக கூடாது சொல்லிட்டேன். நான் தெரியாம தான் கேட்கறேன். நம்மகிட்ட வசதி இல்லையா, பணம் இல்லையா, சொத்து இல்லையா, எது இல்லை சொல்லு? எல்லாம் இருக்கு. உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அதை நீ கண் கலங்காம பாத்துக்கிட்டாலே போதும். இப்ப என்னாச்சுமா? என்னாச்சுல? நீ உன் பாட்டுக்கு ஒரு மாசம் வெளியூர் போறேன்னு போயிடுற. அந்த பிள்ளை பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. யாரு பாக்குறது சொல்லு? அதான் நீங்க இருக்கீங்களம்மா. ஆமால, நான் தான் தாலி கட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஆளை பாரு ஆளை. தம்பி ஒழுங்கா சொல்லிவிட்டேன். ஆமா, என்னது பிசினஸ் அது இதுன்ட்டு தூக்கி தூர போட்டுட்டு பொண்டாட்டியை பாக்குற வேலையை பாரு சொல்லிட்டேன். இப்ப பூரணி எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்கா. பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கா? ஆமா, பரவ என்ன உனைய மாதிரி பாரினுக்கா போயிட்டு வர முடியும்? போ முத போய் அந்த பிள்ளையை பார்த்து சமாதானப்படுத்து. சரிம்மா. சோப்பா, இவங்களை கடந்து மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு பிபி சுகர் எல்லாம் தன்னாலே ஏறிடும். ஏங்க போய் பிபி மாத்திரையும் ஒரு கிளாஸ் தண்ணியும் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. கல்யாணத்தை பண்ணி வச்சா நம்ம நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவள கடந்து மேய்க்கே நேரம் கரெக்டா இருக்கு. ஒண்ணு அவ என்னன்னா அம்மா வீட்டுக்கு ஓடிடுறா, இவன் என்னன்னா ஒரு மாசம் லீவை போட்டு எங்கேயாவது ஓடிடுறான். கடைசியில என் மேல பாசம் இல்ல ஓ மேல பாசம்னு ரெண்டு அழுதுகிட்டு நிக்குது. எப்பா எங்க காலத்துல இப்படி இல்லம்மா. என் புருஷன்லாம் என்னை அடிச்சு பத்தினாலும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். வாரத்துல ஒரு நாள் கூட பிரிஞ்சது கிடையாது. அப்படி அன்னுண்ணியமா இருப்போம். இப்போ உள்ள பிள்ளைகள் எத்தனை நாள் வேணாலும் பிரிஞ்சு கிடக்கும் போல. கடவுளே, இதுக்கு ரெண்டு எப்படியாவது நல்லா ஒண்ணு சேர்த்துருக்கு. இல்லைன்னா என்னைய உன் கூட எடுத்துக்க. இங்கே கடந்து மாரடிக்க முடியல. சப்பா, வீடு என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? சைலு, சைலு. ஏங்க வந்துட்டீங்களா? ஆமாமா. அது எங்கங்க? வருவாமா, ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கான். என்னங்க இவ்வளவு இழைச்சு போயிட்டீங்க? இத்தனை நாள் நீ என்ன பாக்கல, அதான் உன் கண்ணுக்கு இழைச்ச மாதிரி தெரியவனா இருக்கும். ஆமா, வீடு என்ன அமைதியா இருக்கு, பசங்கள்லாம் ஒருத்தரையும் காணோம். அதுவா, எல்லாரும் ரூம்ல தாங்க இருக்காங்க. அத்தையை வேற காணோம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அத்தையை காணோம், சந்திர காணோம். அக்கா இங்கதான் ரூம்ல தான் இருக்காங்க. என்னாச்சு எல்லாருக்கும்? வீடே அமைதியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, வர வழியில தான் கடையில சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப அசதியா வேற இருக்கு. சுடுதண்ணி போடுறேங்க, கொஞ்சம் குளிச்சிட்டு வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. உன் முகத்தை பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரிலாம் இருக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ ஒண்ணுலன்னு சொல்லும் போதே தெரியுது அதுல ஏதோ இருக்குன்னு. என்னன்னு சொல்லுமா. ஏங்க அது வந்து. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். வாசல்ல என்ன காரு? வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்திருக்காவளா? இல்லைங்க, நம்ம காரு தான். நம்ம காரா? ஆமாங்க, முத்து வாங்கியிருக்கான். முத்து வாங்கியிருக்கானா? அதையாம இப்படி சொல்ற? சந்தோஷமா சொல்லு. அந்த காரனாலதான் இவ்வளவு பிரச்சனைங்க. என்னம்மா, என்ன சொல்ற? பிரச்சனையா? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல? இல்லைங்க, நீங்களே ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்கீங்க. உங்ககிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? இல்லைங்க, முத்து ஆபீஸ்ல இருந்த பணத்துல இருந்து கார் வாங்கிட்டாப்ல.
அது அம்மாச்சிக்கு தெரிஞ்சு அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விதத்துக்கு மேலே வாக்குவாதமா ஆகி அப்புறம் அக்காவும் அம்மாவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா உன் மூத்தம்மாவா வீட்டுக்கு போன்னு அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா, அதான் அம்மா கோச்சுக்கிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னது, கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா? ஆமாங்க. என்ன சைலு, இவ்வளவு இது நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதானா, இல்லைன்னா அதுக்கு மேலேயும் பிரச்சனை நடந்துச்சா? இல்லைங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னாலதான் பிரச்சனை வருதுன்னு அக்கா முத்துவை திட்டினாங்க. முத்து உடனே கோவத்துல நான் தண்ணி கொடுத்தனும் போறேன்னு சொல்லிட்டான். தனி கொடுத்தனமா? எந்த லட்சணத்துல அவன் தனி கொடுத்தனம் போவான்? யாரை கேட்டு இந்த முடிவெடுத்தான்? இப்போ தனி கொடுத்தனும் போறதுக்கு தான் வீடு பார்த்துட்டு அப்படியே வண்டி பிடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஆக மொத்தத்துல நான் இல்லைன்னா குடும்பத்தை ரெண்டா உடைச்சிட்டீங்க. ஐயோ, நான் எதுவும் பண்ணலைங்க, முத்து தான். சரி, இப்ப ஆபீஸ்ல இருந்து காசு எடுத்தாதான் என்ன, அவனுக்கும் அதுல பங்கு இருக்குல்ல? நாங்க எதுவும் சொல்லலைங்க, அம்மா தான். ஆனா திரும்ப அந்த காசை வச்சுட்டாங்க முத்து. எப்படி? அல்லியோட அப்பா அம்மா கிட்ட வாங்கி திரும்பவும் பணத்தை வச்சுட்டாங்க. என்ன நடக்குது இங்க? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. செந்திரு, செந்திரு, இரு, எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கிடுறேன்.